என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வேதம் ஒரு அற்புதமான புத்தகம். வாழ்வுக்கு தேவையான எல்லா வழிநடத்துதல்களையும் ஆண்டவர் வேதத்தின் மூலமாய் கொடுக்கிறார். ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஒவ்வொரு வழிநடத்துதலை கொடுக்கும். இன்றைக்கும் கூட ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல் என்றார். இந்த வார்த்தைகள் எரேமியா தீர்க்கதரிசிக்கு உதவி ஊழியனாய் இருந்த பாருக்கை குறித்து சொல்கிற வார்த்தைகள். தேசமெல்லாம் தீங்கு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமை. ஆனால் ஊழியத்தில் உதவியாய் இருந்த அந்த பாருக்குக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்கள். உன் பிராணன் உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளை போல இருக்கும். இன்றைக்கு உங்களை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகள், உங்களை சுற்றிலும் நடக்கிற சூழ்நிலைமைகள், உலகத்தில் நடக்கிற பல காரியங்கள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஆண்டவர் உங்கள் பிராணனை காக்க வல்லவராயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ போகும் சகல ஸ்தலங்களிலும், அதாவது ஒரு இடத்தை விட்டு நீங்கள் இன்னொரு இடத்திற்கு கடந்து சென்றிருக்கலாம். ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். அந்த தேசத்திலும் உங்கள் பிராணன் உங்களுக்கு கிடைக்க பெற்ற கொள்ளை பொருளை போல இருக்கும். எதை குறித்து பயப்படுகிறீர்கள்? எதை குறித்து அஞ்சுகிறீர்கள்? இந்த ஊரில் வாழ முடியுமா? இந்த தேசத்தில் நாம் பிழைத்துக் கொள்ள முடியுமா என்றெல்லாம் கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? எங்கு சென்றாலும் நீ போகும் சகல இடத்திலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் வேறு ஊருக்கு, வேறு தேசத்திற்கு, ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலைமை இல்லாத ஒரு இடத்திற்கு கடந்து செல்லலாம். ஒரு நாளும் அந்த பிள்ளைகளுக்காய் நீங்கள் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றுவார். அவர்கள் ஆத்துமாவை காப்பாற்றுவார், ஆவியை காப்பாற்றுவார், சரீரத்தை காப்பாற்றுவார், அவர்களுடைய பரிசுத்தத்தை காப்பாற்றுவார். இந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். உன் பிராணன் உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளை போல இருக்கும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. தேசத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எவ்வளவு பயங்கரமும் மோசமான சூழ்நிலைமையா இருந்தாலும் உம்மை நம்புகிற ஜனங்களுக்கு அவருடைய பிராணன் அவர்களுக்கு கிடைக்க பெற்ற கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். அதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, நீர் அற்புதத்தை செய்து இன்றைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்கப்பா. நம்பிக்கையை இழந்து போயிருக்கிற ஜனங்களுக்கு உங்க ஜீவ வார்த்தைகள் நம்பிக்கையை தரட்டும். நீ போகும் இடமெல்லாம் உன் பிராணன் உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளை போல இருக்கும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் அவர்கள் ஜீவனை அருமையாய் காப்பாற்றுவீராக. அவர்களுக்கு உரிய அருமையான எல்லாவற்றையும் காப்பாற்றுவீராக. குடும்பத்தை காப்பாற்றும், குடும்பத்தாரை காப்பாற்றுவீராக. அவர்கள் சுகத்தை காப்பாற்றுவீராக. அவர்கள் வேலை, அவருடைய தொழில், அவருடைய ஊழியம், சகல காரியங்களின் மேலும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இதுதான் எங்களுக்கு பிழைப்பு, இதுதான் எங்களுக்கு வழி, இதுதான் எங்களுக்கு பிராணன் என்று அவர்கள் நினைக்கிற எல்லா காரியத்தையும் கொள்ளை பொருளாக அவர்களுக்கு திரும்ப தரும்படியா ஜெபிக்கிறேன். தேவருடைய தயவுள்ள கரம் கூட இருந்து வழி நடத்தட்ட ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் பிராணனை அருமையாய் எண்ணியிருக்கிறார். அதை கொள்ளை பொருளாய் தருவார். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது போல பிறரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த செய்திகளை உங்களுக்கு அருமையானவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you.